புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கொரவள்ளிமேடு பகுதியில் பல ஆண்டுகளாக அரசு துணை சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. அதில் மதிகிருஷ்ணாபுரம், கொரவள்ளிமேடு, சுள்ளியாங்குப்பம், வண்ணாங்குளம், உச்சிமேடு, கன்னிக்கோவில், முள்ளோடை போன்ற பகுதிகளை சார்ந்த நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருவது வழக்கம். இதில் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுதல், சர்க்கரை நோய் மற்றும் ரத்த அழுத்தம் போன்ற பலதரப்பட்ட நோயாளிகள் மருத்துவமனைக்கு தினசரி 100க்கும் மேற்பட்டோர் வருவது வழக்கம். அப்பகுதியில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், ஆஷா ஊழியர்கள் சரியாக வருவது இல்லை. அவர்களை கேட்டால் எங்களுக்கு ஊழியர்கள் பற்றாக்குறைகள் என்று கூறுகின்றனர். இதனால் 9 மணிக்கு மேல் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் திரும்பி செல்கின்றனர். இதனால் ஊழியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் பாகூர் தொகுதி மாவட்டத்தின் செயலாளர் தாயப்பன் தலைமையில் துணை செயலாளர் சதீஷ், வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு, அகில இந்திய மக்கள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரமுகர்கள் ஜெய்சங்கர், அனீஸ், வீரத்தமிழன், சபரிவாசன், ராஜவேலு, நெட்டப்பாக்கம் தொகுதி மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அன்சு சேதிலால், வழக்கறிஞர் தமிழரசன், புனித செல்வன் மற்றும் கணேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மருத்துவமனை எதிரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக புதுவை அரசானது மருத்துவர், செவிலியர், ஆஷா ஊழியர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், குறிப்பிட்ட நேரத்தில் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து டாக்டர் நாராயணன் அவர்களிடம் குறைகளை கோரி விரைவில் பணியில் ஊழியர்களை அமர்த்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. பாகூர் தொகுதியில் கொரவள்ளிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆள் பற்றாக்குறை 10 மணிக்கு அவங்க ஹெச்பி வேக்சின்காக ஸ்கூல்ல மீட்டிங் வச்சிருக்காங்க. அவங்க இல்லாம இருக்கு. அது இல்லாம ட்ரைனிங் டாக்டர் வச்சுதான் புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் 119வது ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பெருவிழா நவநாள் சிறப்பு திருப்பலிகள் மற்றும் வழிபாட்டு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று வந்தது. பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் இருதய ஆண்டவர் திருவுருவம் எழுந்தருளிய நிலையில் பசிலிக்கா வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தேர்பவனி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இருதய ஆண்டவரை தரிசித்து சிறப்பு வழிபாடு செய்தனர். விழாவையொட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தேர்பவனியின் பறக்கும் கேமரா காட்சிகள் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. பெருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயிலும் அனல் காற்றும் வீசி வந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். குறிப்பாக மதிய நேரங்களில் மக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு வெப்பம் நிலவியது. இந்த நிலையில் திடீரென வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது.
நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப்புறங்களான திருக்கனூர், பம்புப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, அரியாங்குப்பம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்தது. தொடர்ந்து வாட்டி வதைத்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த இந்த மழையால் புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். இதனிடையே திடீர் மழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக கோர்க்காடு அருகே ஆலமரம் ஒன்று முறிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்தது. இதனால் மின்கம்பம் சேதமடைந்து கோர்க்காடு கிராமத்தில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. மேலும் மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த பாகூரை சேர்ந்தவர் 50 வயதான புருஷோத்தமன். இவர் சேதராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். இவருக்கு மனைவியும் 29 வயதான தனபிரவீன் என்கிற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். பிடெக் முடித்த மகன் தனபிரவீன் ஆரோவில்லில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார். இதற்கிடையே 6 ஆண்டுகளுக்கு முன்பு புருஷோத்தமன் மனைவியை பிரிந்து தனது தாய் மற்றும் மகனுடன் புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வந்தார். அவருடைய மனைவி மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2020 மார்ச் 23ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்கில் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் புருஷோத்தமன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். ஊசுடு ஏரிக்கரை அருகே வந்தபோது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாக்கினர். இதுகுறித்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் இவ்வழக்கு நிர்வாக காரணங்களுக்காக அரியக்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டது. இருப்பினும் எவ்வித தூக்கம் கிடைக்கவில்லை. இதனால் இவ்வழக்கு விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டது. இது பற்றி அறிந்த டிஜிபி ஷாலினி சிங் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். கொலை நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் துப்பு துளங்கியது. புருஷோத்தமனை கொலை செய்த 2 பேரின் அடையாளம் சமீபத்தில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் கொலையாளிகளை தேடி தனிப்படை காவல்துறையினர் சென்னையில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டு தேடி வந்தனர். தற்பொழுது 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரத்தை சேர்ந்த 33 வயதான கலியவேந்தன், 32 வயதான பிரசாந்த் என்பதும் கேட்டரிங் வாகனங்களுக்கு ஓட்டுநர் வேலை செய்து வந்ததும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமனின் மகன் தனபிரவீன் தூண்டுதலின் பேரில் கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பாளர் தனசேகரன் உத்தரவின் அடிப்படையில் 2 பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. மனைவியை பிரிந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் 2வது திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். இது பற்றி அவருடைய மகன் தனபிரவீனிடம் கூறியிருக்கிறார். அதற்கு மகன், உனக்கு 2வது திருமணம் எதற்கு என கேட்டு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். கொலை செய்வதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு மீண்டும் 2வது திருமணம் செய்யும் ஆசையை மகனிடம் புருஷோத்தமன் கூறியுள்ளார். அப்போதும் மகன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தந்தை 2வது திருமணம் செய்தால் பெட்ரோல் பங்க் சொத்தில் பங்கு பிரிந்து போகும் என்பதால் தந்தையை தீர்த்து கட்டும் கொடூர திட்டத்தை தீட்டியுள்ளார். இது பற்றி தனது தூரத்து உறவினர்களும் நண்பர்களுமான கலியவேந்தன், பிரசாந்த் ஆகியோரிடம் கூறவே கொலை திட்டத்தை அரங்கேற்ற முடிவு செய்துள்ளனர். புருஷோத்தமன் எந்த திசையில் எப்போது செல்கிறார் என்பதை நோட்டமிட்டுள்ளனர். கொலை செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பு புருஷோத்தமனை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அப்போது புருஷோத்தமன் தப்பித்து விட்டார். அதன் பிறகு சம்பவத்தன்று கச்சிதமாக 2 பேரும் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். மேற்கண்ட தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மேற்கண்ட 2 பேரையும் மகன் தனபிரவீனையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 2 நாட்களுக்கு பிறகு 3 பேரையும் காவல்துறையினர் காவலில் எடுத்து முழுமையாக விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். அப்போது கொலையில் மேலும் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு தகவல்கள் தெரிய வரும். நண்பர் மூலம் துப்பு துளங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் கொலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகே கொலையாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய முடிந்தது. அதுவும் சிபிசிஐடி காவல்துறையின் பல கட்ட விசாரணையில் இது தெரிய வந்தது. மகன் தனபிரவீன் தனது தந்தையை கொலை செய்தது குறித்து நண்பர் ஒருவரிடம் சமீபத்தில் தெரிவித்துள்ளார். அந்த நண்பர் மூலமாகவே தற்பொழுது துப்பு துளங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையை சேர்ந்தவர் சித்ரா.
இவரது மகள் சரண்யாவிற்கு 2வது குழந்தை பிறந்துள்ளதால் அவர் தாயார் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சித்ரா திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள தனியார் நிறுவனம் மூலம் தவளக்குப்பத்தை சேர்ந்த 24 வயதான ஞான சௌந்தர்யா என்பவரை வீட்டு வேலைக்காக நியமித்திருந்தார். சரண்யாவின் 4.5 பவுன் தங்க வளையல் உள்ளிட்ட நகைகள் வீட்டில் உள்ள டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல தயாரான போது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா அதிலிருந்த நகைகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். திருடு போன நகைகளின் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. இதுகுறித்து சித்ரா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் ஞான சௌந்தர்யா மீது சந்தேகம் இருப்பதாகவும் வெளியாட்கள் யாரும் வீட்டிற்கு வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஞான சௌந்தர்யாவை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் திருடப்பட்ட நகைகளையும் மீட்டனர். தொடர்ந்து ஞான சௌந்தர்யா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரியில் ஒன்றிய பாஜக அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பிரச்சார பயணம் நடைபெற்றது. ஊசுடு தொகுதி மாவட்ட செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார பயணத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் பேரு அரிமா தமிழன் தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினார். அப்போது மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கட்சியினர் முழக்கங்களை எழுப்பி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் கட்சியின் தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி விளவன், அமைப்பு செயலாளர் ஆதவன், தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், நிர்வாக குழு உறுப்பினர் பெரு சக்திவேல், மாநில துணை செயலாளர் திருமான் நம்பி உள்ளிட்ட மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள், பெண்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த பிரச்சார பயணம் சேதராப்பட்டில் தொடங்கி அரசூரில் நிறைவடைந்தது. தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன், தலைமை செயலாளர் எழில்மாறன், முன்னணி பொறுப்பாளர் விடுதலை வளவன், செந்தில்குமார், மாநில துணை செயலாளர் முருகையன் உள்ளிட்ட பாக்கியராஜ், புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்தது. இதனால் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். பிற்பகல் 11 மணிக்கு மேல் மக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலை காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 100 டிகிரிக்கு மேல் வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்த நிலையில் திடீரென மாலை கரு மேகத்துடன் காணப்பட்டு மழை பெய்தது. நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளான திருக்கனூர், பம்புப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, அரியாங்குப்பம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை நீடித்தது. திடீர் கனமழையால் திருக்கனூர், பம்புப்பட்டு, சோம்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. மேலும் இதே மழை தொடர்ந்து நீடித்தால் பெருமளவில் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்வதற்கு தேவையான களம் அமைத்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவசாயத்துக்கு கஷ்டப்பட்டு தேங்கி வந்த பலன் கிடைக்காம மழை பாதிப்பு முடியுது. அந்த பாதிப்படும் போது நெல்லி அறுத்த அறுவடையை போட்டதுக்கு ஒரு கிண்டி களமோ ஒரு வழி இல்லை. கவர்மெண்ட் அதை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு